நம்ம பேச போறது லைக்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட். விராட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் பிரேதம். விராட் வேணும்னா அவர் வேர்ல்ட் கப் வரைக்கும் அவங்க ஆடலாம். ஓடிஐ கிரிக்கெட் டெஃபினட்டா அவருக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கு, ஹங்கரும் இருக்கு ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு. சுமன் கில்க்கு நான் தாங்க ஒரு டைட்டிலே வச்சேன், இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன் அப்படின்னு நான் தான் அவரை கூப்பிட்டுருந்தேன். பட் தங்கம் கொஞ்சம் அடி வாங்குறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பும்ரா ஆட மாட்டாரு. ரவீந்திர ஜடேஜா இருப்பாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா இருக்க மாட்டாரு பத்ரி. இந்த ஸ்குவாட்ல ரவீந்திர ஜடேஜா இடம் இல்ல. சோ மோர் ஆர் லெஸ் ரோஹித் சர்மா தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேப்டன் நினைக்கிறேன். பிரேதம் உங்க கருத்துக்கள்? விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பியார். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், thank you. ரெண்டு பேரும் ப்ளூல வந்திருக்கோம். ரெண்டு பேரும் ப்ளூவா வந்திருக்கோம். இல்லையே தெரியும் நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் ஹாலிடே சீசன். சோ சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க பொங்கல் திருநாள. அது கூட எங்களோட கண்டென்ட்டையும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். சோ இந்த வீடியோல ஸ்ட்ரைட்டாவே போலாம். நம்ம பேச போறது லைக்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட். எக்கச்சக்க விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட பத்தி பேசப்பட்டிருக்கு. சோ நம்மளோட ஸ்குவாட் என்ன அப்படின்னா இந்த கிரிக்கெட் டிபேட் வீடியோல நம்ம பேச போறோம் பிரேதம். சோ கேப்டன் ஸ்ட்ரைட் அவே ரோஹித் சர்மா, அவர் தான் கேப்டன் இல்லையா? இன்ஃபேக்ட் இப்ப என்ன நடந்திருக்குன்னா பிஆர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு பேசிருக்காங்க, ஏப்பா 3-0 நீங்க தோத்துட்டீங்க, ஆஸ்திரேலியா சீரீஸும் வாங்கிட்டீங்க, வாங்க என்ன நடந்தது அப்படின்னு பிசிசிஐ கூப்பிட்டு ரோஹித், கம்பீர் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பேசினதுல ரோஹித் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் ஒரு 2 மாசம் நான் கேப்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க கேப்டனை தேடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ மோர் ஆர் லெஸ் ரோஹித் சர்மா தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேப்டன் நினைக்கிறேன். பிரேதம் உங்க கருத்துக்கள்? அதுல டவுட்டே கிடையாது பத்ரி. ஒன் டே சைடு அவர் நல்லா தான் லீட் பண்ணாரு. லாஸ்ட் மேஜர் டோர்னமெண்ட் பார்த்ததுன்னா வேர்ல்ட் கப் ஒரு சூப்பர் ஸ்ட்ரீக்ல போய் அன்பார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸ்ல முடிஞ்சிருச்சு. அண்ட் ரோஹித் பேட்டோடையும் இது பண்ணாரு. சோ அதுல டவுட் இல்ல. T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. நான் எப்பவும் பேசுறது ரோஹித் சர்மா த ரெட் பால் கேப்டன் அண்ட் பிளேயர், ரோஹித் சர்மா த ஒயிட் பால் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அது சாக் அண்ட் சீஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது அதுல டவுட்டே கிடையாது. ரோஹித் சர்மா தான் கேப்டன். ரோஹித் சர்மா தான் கேப்டன். கரெக்டா சொன்னீங்க. ஒயிட் பால பொறுத்த மட்டும் பெரிய பிளேயர். ஒன் டே பாத்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல தோத்துட்டாங்க. பட் அந்த டோர்னமெண்ட்ல அவரு சூப்பரா ஆடினாரு. ஐ திங்க் கேப்டன்சியும் சரி, அவரோட பேட்டிங் அப்ரோச்சும் சரி, ஒயிட் பால்ல வேற லெவல்ல இருந்திருக்கு. இது நம்ம ஒத்துட்டே ஆனோம். இன்க்ளூடிங் T20 வேர்ல்ட் கப் சூப்பரா பண்ணாரு. அவர் கூட இருக்கிற ஓபனர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பிரேதம் 2 ஆப்ஷன் கண்ணு தெரியுது. கில் தான் இது மட்டும் ஆடிட்டு இருக்காரு. ஆட்டோமேட்டிக் செலக்ஷன் சுப்மன் கில்லா இல்ல இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பயங்கரமா கலக்குறாரு பிரேதம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட். நான் ஐ வில் கோ வித் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு லெஃப்ட் ஹேண்டரை நீ எல்லா ஃபார்மேட்டும் விளையாடியா அப்படின்னு நான் போடுவேன் ஸ்ட்ரைட் அவே. கில்ல நான் எடுக்க மாட்டேன் என்னோட டீம்ல. பட் உங்களோட கருத்துக்கள், கில்லா ஜெய்ஸ்வாலா இல்ல 2 பேருக்கான இருக்கா? இல்ல, ஐ திங்க் நீங்க கடைசி டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா கில்லும் நல்லா தான் ஆடினாரு. அவருக்கு டெங்கியூ வந்துருச்சு வேர்ல்ட் கப் பிகினிங்ல. சோ அது எவ்வளவு தூரம் அவளை பாதிச்சதுன்னு தெரியல. செமிஃபைனல் கூட நல்லா தான் ஆடினாரு. அப்புறம் டயர்ட் ஆயிட்டாரு. ஐ திங்க் ஹி ரிட்டையர்ட் ஹர்ட் இஃப் ஐ அம் நாட் ரைட். ஃபைனல்ல தான் ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர். அண்ட் பட் நீங்க பாத்தீங்கன்னா பத்ரி, கில் 58 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு ஓடிஐல, 101 ஸ்ட்ரைக் ரேட்டோட. சோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கில் பேரை பிரேக் பண்ண மாட்டாங்க. ஜெய்ஸ்வாலுக்கு டெஃபினட்டா ஒரு சான்ஸ் வரும். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அவர் 11ல ரெகுலரா ஃபீச்சர் ஆவாருன்னு எனக்கு தோணுது. பட் எவ்வளவு ஓடிஐ கிரிக்கெட் இருக்கு அதுவும் பார்க்கணும். ஏன்னா டீமை 2027 வேர்ல்ட் கப்புக்கு நீங்க பில்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேஜர் டோர்னமெண்ட் 2027 சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப். அதுல எந்த சந்தேகமும் இல்ல, ஜெய்ஸ்வால் தான் உங்க பிரீமியர் பேட்ஸ்மேனா இருப்பாரு கோயிங் இன்டு தட் டோர்னமெண்ட். இங்க 11ல ஜெய்ஸ்வாலுக்கு இடம் இருக்கான்னு தெரியல. பட் ஸ்குவாட்ல டெஃபினட்டா இருப்பாரு ஜெய்ஸ்வால். கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்க சொல்றது ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ். கடைசியா விளையாட டோர்னமெண்ட் கில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்லா தான் விளையாடிருக்காரு. இன்ஃபேக்ட் சுமன் கில்க்கு நான் தாங்க ஒரு டைட்டிலே வச்சேன், இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன் அப்படின்னு நான் தான் அவரை கூப்பிட்டு இருந்தேன். பட் தங்கம் கொஞ்சம் அடி வாங்குறதுனால தான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பிளேயர் ஆக்சுவலி சுமன் கில். ஐ லைக் ஹிஸ் பேட்டிங். பட் தென் ஜெய்ஸ்வாலும் புஷ் பண்றாரு. பட் ப்ராபபிலி நீங்க சொல்றது ரைட், தே மைட் வெயிட் டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. டெஃபினட்டா சுமன் கில் சான்ஸ் கொடுப்பாங்க. சோ ஈவன் தோ மை ஹார்ட் சேஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் சுப்மன் கில் மைட் கெட் தி நாட். சோ ரோஹித் அண்ட் கில். மிடில் ஆர்டர் 2 பிளேயர்ஸ் செலக்ட் themselves அப்படின்னு சொன்னோம். விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க 2 பேரும் டெஃபினட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விராட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் பிரேதம். தெரியல ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாரா, இதுக்கப்புறம் என்ன கிரிக்கெட் ஆட போறாரா, இந்தியாக்கு ஆடுவாரா, அதெல்லாம் தெரியல. பட் பர்சனலி அவருக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். டெஃபினட்டா டீம்ல இருப்பாரு.
விராட் வந்து born to play one day cricket பத்ரி. அவரோட ஃபேவரட் ஃபார்மேட். இன்ஃபேக்ட் அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். பட் அவர் மோஸ்ட் சூட்டட் ஃபார் ஓடிஐ கிரிக்கெட். அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபியில் அவர் ஓடிஐ நடுராத்திரி எழுந்து நீங்க அவரை எழுப்பி விட்டாலும் தமாஷுக்கு ரன் அடிப்பார் ஓடிஐல. அந்த டவுட்டே கிடையாது. ஸ்ரீலங்கால கொஞ்சம் ட்ரிக்கி பிச்சஸா இருந்தது. கண்ணாபண்ணன் பால் டர்ன் ஆடுறதுல யாருமே இந்தியாவில் எக்ஸப்ட் ரோஹித் சர்மா நல்லா ஆடல. விராட் கோலி டவுட்டே கிடையாது, சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடுவார், நல்லா ஆடுவார். விராட் வேணும்னா அவர் வேர்ல்ட் கப் வரைக்கும் ஆடலாம். ஓடிஐ கிரிக்கெட் டெஃபினட்டா அவருக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கு, ஹங்கரும் இருக்கு ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு. எவ்வளவு ஓடிஐ கிரிக்கெட் இந்தியா ஆட போறாங்கன்னு தெரியல. பட் அவரு இஃப் ஹி சேஸ் நான் வேர்ல்ட் கப் 2027 வரைக்கும் ஆடணும்னா அந்த ஃபார்மேட் கூட ஆடலாம் அவர். அதுல டவுட்டே கிடையாதுன்னா அவருக்கு ஃபிட்னஸ் இருக்கு. ஆடுவாரா தெரியல. பட் டெஃபினட்டா நம்பர் 3 விராட் கோலி தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில. அதுல டவுட்டே கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் மோர் பர்சன் நீங்க சொன்னது டெஃபினட்டா வேர்ல்ட் கப் சூப்பரா ஆடினார் ஸ்ரேயஸ் ஐயர். பிரஷர் மேட்ச் பத்ரி செமிஃபைனல் மறக்காதீங்க, செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நல்ல ஸ்பின்னும் ஆடுவார். ஒரு ஸ்பின் கில்லர்னே ஒரு டைட்டில் வாங்கியிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் மிடில் ஆர்டர்ல இருப்பாரு, அதுல டவுட்டே கிடையாது. டெஃபினட்டா விஜய் ஹசாரேல பாத்தீங்கன்னா 200 வேற அடிச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் விஜய் ஹசாரே டோர்னமெண்ட்ல. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க, குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மேட் ஓடிஐ. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வில் செலக்ட் ஹிம்செல்ஃப். இந்த மீட்டிங் நடந்ததுல கூட ரோஹித் மேலதான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களே தவிர விராட் ப்ராபப்லி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபட்டு இருக்கு. மேபி இதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸ்க்கும் ப்ராபப்லி விராட் மைட் ஃபிகர் அப்படின்னு தான் வந்து அரசல் புரசா நம்ம கேள்விப்படுறோம். பட் பொறுத்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. லாட் ஆஃப் கிரிக்கெட் பிட்வீன் நவ் அண்ட் தென். சோ இன்னொரு மிடில் ஆர்டர் பொசிஷன் இங்கதான் கொஞ்சம் ட்ரிக்கி ஆகுது பிரேதம். கேஎல் ராகுல் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. இப்ப 2 பேருமே இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மூவ் ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா அந்த T20 இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்க. டீம் இந்தியா ப்ராபப்லி T20 இஸ் நாட் a strong format அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். ஃபிகர் ஆவாரா ஓடிஐ ஸ்குவாட்ல ரிஷப் பண்ட் or இல்ல will you go for KL Rahul? இல்ல நீங்க சொன்னது T20 ஸ்குவாட் அது டிராப்பா ரெஸ்டடா தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா ஜெய்ஸ்வால் அந்த ஸ்குவாட்ல இல்ல. சோ ஜெய்ஸ்வால் வந்து இருந்து டெஃபினட்டா எனி ஸ்டார்டிங் T20 11ல இருப்பாரு. சோ ஜெய்ஸ்வால் அந்த ஸ்குவாட்ல இல்ல, பந்த் அந்த ஸ்குவாட்ல இல்ல. த்ரூவ் ஜுரல்ல போட்டிருக்காங்க பேக்கப்பா. அண்ட் சஞ்சு சாம்சன் இப்ப செட் ஆயிட்டார் ஓப்பனிங்ல. சோ நீங்க சொல்றது ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். தட் ரிஷப் பந்துக்கு இப்போதைக்கு மேபி இந்த T20 டீம்ல இடம் இருக்கான்னு தெரியல. பட் ஓடிஐ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல டெஃபினட்டா அவர் இருப்பாருன்னு எனக்கு தோணுது பத்ரி. டெஃபினட்டா ஸ்குவாட்ல இருப்பாரு. ஒரு டாஸ் அப் இருக்கும் ரிஷப் பந்துக்கும் கேஎல் ராகுலுக்கும். கேஎல் ராகுல் எந்த தப்பும் பண்ணல, அந்த வேர்ல்ட் கப்பும் நல்லா ஆடினார். ஆனா அன்பார்ச்சுனேட்லி கேஎல் ராகுலுக்கு எப்பவுமே கொஞ்சம் பேட் லக். எல்லாரும் அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் இன்னிங் ஞாபகம் இன்னும் வச்சிருக்காங்க. ஒரு 66 ஒரு 110 பால் அடிச்சாரு, அதை எல்லாரும் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ அது அவருக்கு எதிராக போகுமான்னு தெரியல. நீங்க ஸ்ரீலங்கால அந்த ஆகஸ்ட் நடந்த சீரீஸ்ல கூட கேஎல் ராகுல் 2 மேட்ச் ஆடினார், ரிஷப் பந்த் ஃபைனல் மேட்ச் ஆடினாரு. ஸோ ஒரு மியூசிக்கல் சேர்ஸ் வருமான்னு தெரியல பிட்வீன் கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த். அண்ட் ஆனா ரிஷப் பந்த் அவர் T20 விட அவர் ஓடிஐ நம்பர்ஸ் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு இங்கிலாந்துல. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடலாம் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி. சோ ஐ திங்க் ODI இஸ் a better format for ரிஷப் பந்த் இந்த மொமெண்ட்ல டெஸ்ட் ஐ மீன் T20 விட. அதேதான் நானும் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒரு டாப் 5ல பாத்தீங்கன்னா எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் வராங்க. சோ அது கூட ஒரு ரிஷப் பந்த் ஃபேவர்ல ஒர்க் ஆகலாம். ODI ஃபார்மேட்ல நல்லா பண்ணிருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற. I will personally look at ரிஷப் பண்ட். பட் பேட் லக்குங்க. கேஎல் ராகுல் அவர் மிஸ் அவுட் ஆனார்னா அவருக்கு பேட் லக்குன்னு தான் சொல்லணும். 15 மெம்பர் ஸ்குவாட்னா ப்ராபப்லி இவங்க 2 பேருக்கு இடம் இருக்கு. பாருங்க இன்னும் நிறைய வருது, நிறைய ப்ராப்ளம் வருது. அடுத்ததுலாம் அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பின்னருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. சரி, ஆல்ரவுண்டர்ஸ் வரலாம். டெஃபினட்டா நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர்ஸ். ஹார்திக் பாண்டியா நம்பர் 6 இதுல டிபேட்டே கிடையாது, அவர் நிச்சயமா இருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி இவருக்கு ஒரு நாடு கொடுக்கலாமா? செமையா ஆடிருக்காரு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதிரடியா ஆடிருக்காரு, போலிங்கும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஒரு ரேர் கமோடிட்டி. ஸோ ப்ராபப்லி பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இவரு ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானா தான் பேக் பண்ணுவாங்க அவரை வந்து ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு. ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் மேபி ஹார்திக் பாண்டியாக்கு ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஆல்தோ ஒரு ஹார்திக் அளவு போலிங் போடுறது கிடையாது. அண்ட் ஹார்திக் ஒரு பிக் மேட்ச் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. மும்பை இந்தியன்ஸுக்காகட்டும், குஜராத்துக்காகட்டும், இந்தியாக்காகட்டும் பிக் மேட்ச் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. நிதிஷ் ரெட்டி ஸ்குவாட்ல இருக்கலாம். 11 டெஃபினட்டா கிராக் பண்ண மாட்டாரு. பட் அது நம்ம போக ஃபைனல் 15ல பார்ப்போம். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் தட் அவர் மிஸ் அவுட் ஆவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா மேட்சஸ் துபாயில இருக்கு. ஸோ நிதிஷுக்கு பதிலாக இன்னொரு ஸ்பின்னருக்கு ஆப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பார்ப்போம். ஸோ 6 இஸ் ஹார்திக் பாண்டியா. பேக்கப் பத்தி பேசுவோம் நம்ம. ஸோ இப்போ ரியலிஸ்டிக்கா நம்ம ஒன்று சொல்லாம பிரேதம் 3 நிறைய ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், இவங்க எல்லாருமே ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வராங்க. இதுல இருந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹார்திக் செலக்ட் ஹிம்செல்ஃப். அக்சர் பட்டேல்
நம்பர் 7. இவங்க 2 பேர் ஷூரா இருப்பாங்க. 100%. அக்சர் Okay, பட்டேல் so நம்பர் 2 பேர் 7 sure ஆ அதுல இருப்பாங்க டவுட்டே கிடையாது. அப்படிங்கும்போது அடுத்த கேள்வி ரவீந்திர ஜடேஜா இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா இருக்க மாட்டாரு பத்ரி இந்த ஸ்குவாட்ல. ரவீந்திர ஜடேஜா இடம் இல்ல. ஐ திங்க் இந்தியா வந்து ஹவ் மூவ்ட் ஆன் ஃப்ரம் ஜடேஜா இன் ஒயிட் பால். அவர் T20ல அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னும் ப்ராமினென்ட்டா இருக்காரு, இருக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. பட் ஐ திங்க் அக்சர் பட்டேல் இந்த மோமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் மோர் வித் த பேட், ஆஃபர்ஸ் மோர் வித் த பால். அண்ட் துபாய் பிச்சஸ்ல நல்லா போடுவார் அக்சர் பட்டேல். ஸோ அண்ட் வேர்ல்ட் கப்ல நிறைய குரூஷியல் இன்னிங்ஸ் ஆடினாரு. இந்த ஃபைனல் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, நல்லா ஆடினாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அக்சர் பட்டேல் நம்பர் 7. குல்தீப் யாதவ் ஃபிட்டா இருந்தா அவர் நம்பர் 8. பட் குல்தீப் யாதவ் ஃபிட்னஸ் நமக்கு தெரியாது. சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் குல்தீப் யாதவ் ஃபிட்டா இருக்காரு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் அடி வாங்குவார்னு நினைக்கிறேன். He will probably not find his place. ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனே இல்லையே பிரேதம். You would rather go for a wrist spinner in அப்படின்றீங்களா? ஏன்னா 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் தான் போக முடியும். ஸோ if you go for an அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இல்லனா probably வாஷி இடம் இருக்கு. வாஷி ஸ்குவாட்ல இருப்பார் பத்ரி. நான் 11 கிராக் பண்ணுவாரா தெரியல. நம்ம 11 பேசிட்டு அப்புறம் 4 ரிசர்வ்ஸ் இது பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வாஷி ஸ்குவாட்ல இருப்பார், அதுல டவுட்டே கிடையாது. ஓகே, சோ 3 ஸ்பின்னர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ், இவங்க 3 பேர் தான் 11ல இருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. ஸ்குவாட்ல இருப்பாங்க. 11ல எவ்வளவு ஸ்பின் ஆடுவாங்க? 2 தான் ஆடுவாங்க நினைக்கிறேன். யா 3 ஸ்பின்னர் ஸ்குவாட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. Yeah, I also probably agree. These are the good options. குல்தீப் யாதவ் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் நல்லா பண்ணிருக்காரு. ரோஹித் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மேல நிறைய கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காரு. சோ ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கிறதுனால probably குல்தீப் யாதவுக்கு பேக்கிங் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில இன்னொரு ஒரு கூகுளி போடுறேன் போலர் வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரீசென்ட் டைம்ல விஜய் ஹசாரேல கூட 2 5 விக்கெட் ஹால் T20 ஸ்குவாட்ல இருக்காரு, ரொம்ப நல்லா போடுறாரு அப்படின்னு கேள்விப்படுறோம். இவருக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பத்ரி. ஆனா ஃபிட்னஸ் பாப்பாங்க. குல்தீப் இப்பதான் ஒரு இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. அவர் ஃபிட்னஸ் என்னன்னு தெரியல. குல்தீப் இல்லைன்னா அந்த இடத்துல வருண் ஆடுவாருன்னு எனக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங். பட் வருண் மேல கூட எப்பவுமே அந்த ஒரு கிளவுட் இருக்கு, இன்ஜுரி ஃபிட்னஸ் கிளவுட். 4 ஓவர் போட்டுருவாரு. அவர் 10 ஓவர் போட முடியுமா, 50 ஓவர் ஃபீல்ட் பண்ண முடியுமா, அந்த கேள்வி வரும். பேட்ல ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கேள்வி எல்லாம் வரும். T20ல வரும் இப்ப லாக், அதுல டவுட்டே கிடையாது. அவரை ரெடி பண்றாங்க அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு. ODI கொஞ்சம் அட் த மொமெண்ட் எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம், ஒரு ஸ்குவாடுக்கு வருவாரா அப்படின்னு. கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி ஃபிட்னஸ் தான் ஒரு பெரிய இஷ்யூ. அவரோட ஸ்கில்ல பத்தி பிரச்சனை இல்ல, போட்டுவார் ஓவர்ஸ் கூட. எனக்கு தெரிஞ்சு 7 8 ஓவர் 10 ஓவர் போடுறது மேட்டர் கிடையாது. பட் 50 ஓவர் ஃபீல் பண்ணுவாங்க. 50 ஓவர்ல அவாய்டும் பண்ண முடியாது. IPL இம்பாக்ட் பிளேயர் இருக்கு, இங்க வந்து ODI கிரிக்கெட்ல ஹைட் பண்ண முடியாது. 50 ஓவர் நீங்க ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அந்த ஃபிட்னஸ்ன்றது ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஸ்கில் டெஃபினட்டா ஒரு விஷயமே கிடையாது வருண் சக்கரவர்த்தி நினைக்கிறேன். இஃப் குல்தீப் யாதவ் இஸ் நாட் அவைலபிள், குல்தீப் யாதவ் ஃபிட்டா இல்லனா வருண் சக்கரவர்த்தி இன் கன்டென்ஷன் அப்படி சொல்லலாம். பட் குல்தீப் யாதவ் ஃபிட்னா வருண் சக்கரவர்த்தி கன்டென்ஷன்ல இல்ல அப்படின்றது நம்ம ஒரு உறுதியா ஒன்று சொல்லலாம். Moving on to fast bowlers, Pritham, Mohammad Shami fit ஆயிடுவார் நினைக்கிறேன். I think he is more or less selects himself. Mohammad Shami, Mohammad Siraj, 2 பேருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் as fast bowlers in the squad. Mohammad Shami in fact அந்த இங்கிலாந்து T20 ஸ்குவாட்லயே இருக்காரு. I think அது பேசிக்கலி டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. how he comes through அந்த 5 மேட்ச் ஆடுவாரா, எப்படி போடுறத விட அவர் தொடர்ந்து ஆட முடியுமா 5 மேட்ச் தான் பார்க்க போறாங்க. சோ ப்ரொவிஷனல் ஸ்குவாட்ல எனக்கு தெரிஞ்சு ஷமி இருப்பாரு, டவுட்டே கிடையாது. அதுக்கு தான் அவர் இங்கிலாந்து ஸ்குவாட்லயே நேம் பண்ணிருக்காங்க. சிராஜ் எஸ் செலக்ட்ஸ் ஹிம்செல்ஃப், அதுல டவுட்டே கிடையாது. இப்போ பும்ரா மேல ஒரு ஃபிட்னஸ் கிளவுட் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க அத. சோ அவர் இனிஷியல் குரூப் மேட்சஸ்க்கு அவைலபிள் இல்லன்னே சொல்லிட்டாங்க டைரக்டா. ஆமா, திடீர்னு அவர் ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் வந்திருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா பாத்தீங்கன்னா இனிஷியல் மேட்சஸ் அவைலபிள் இல்ல, பேக் கொஞ்சம் ஸ்வெல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆப்வியஸ்லி பும்ரா வில் பி தேர். அதுக்கப்புறமா ஹோப்ஃபுல்லி இந்தியா சேக் அவர் வந்து டெஃபினட்டா வரணும் அப்படின்னு நம்மளோட ஆசை டெஃபினட்டா இருக்கு. சோ பும்ரா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் ப்ராபபிலி ஒரு பும்ரா இல்லாத பட்சத்துல ப்ராபபிலி முகேஷ் குமார் அவருக்கு ஒரு லுக்கின் கிடைக்குமா இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல? மேபி ஒரு ரிசர்வா நேம் பண்ணுவாங்க. பட் அர்ஷ்தீப் சிங் டெஃபினட்டா இருப்பார் பத்ரி. உங்க மெயின் டீமர்ஸ் வந்து அர்ஷ்தீப் ஷமி சிராஜ் தான். எனக்கு தெரிஞ்சு பத்ரி இந்த மாதிரி அவர் ரெகுலர் ஸ்டேஜுக்கு அவைலபிளா இருக்க மாட்டான்னு இப்பவே சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பும்ரா will not be available for சாம்பியன்ஸ் ட்ராஃபி. எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட மாட்டார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு பிரேதம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா IPL வேற வருது, லாங் டோர்னமெண்ட் இல்ல. பும்ரா ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட். ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ICC டோர்னமெண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க பும்ரா ஆல்ரெடி ஒரு இன்ஜுரில இருந்து வந்திருக்காரு. பும்ரா 1 இயர் ஆடல, ஒரு இன்ஜுரில இருந்து வந்து இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் பண்ண மாட்டாங்க பும்ரா. ஏன்னா இங்கிலாந்து டூரும் வருது. பும்ரா ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட். சோ எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பும்ரா ஆட மாட்டாரு. விச்
அது பும்ரா இல்லைன்னா டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும், அதுல டவுட்டே கிடையாது. நடுவில் ஒரு பெரிய பீஸ்ட் விட்டீங்க, ஐபிஎல் விட்டீங்க, ஒரு வெரி வெரி ஹைலி அதை பிசிக்கலி பத்தி டிமாண்டிங் டோர்னமெண்ட். பிசிக்கலி டிபேட்டிங் அண்ட் ஐபிஎல்ல இருந்து நீங்க அது அது பிரான்சைஸ் ட்ரம்ப்ஸ் கண்ட்ரி, ஐபிஎல்லுக்கு நீங்க ஆடிதான் ஆகணும், அந்த வழியே கிடையாது. ஸோ பட் அவர் பும்ராக்கு ஆடிதான் ஆடுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரான்ச்சைஸியோ கண்ட்ரியோ அவர் வந்து ஆடுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள நம்ம போவோம்னா, பட் தென் எஸ் தட்ஸ் த வே த வேர்ல்ட் ஒர்க். ஸோ ப்ராப்ளி ஒரு டென்டேட்டிவ் ஸ்குவாட் நம்ம சொல்லிடலாம் பிரதம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், இதுதான் நம்மளோட டாப் 5. நீங்க ஒத்துக்கிறீங்களா? யா டாப் 5 ஓகே யா டாப் 5. அதுக்கப்புறமா மூவிங் ஆன் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா நம்பர் 6ல வருவாரு, அக்ஷர் பட்டேல் அட் நம்பர் 7, நம்பர் 8 probably will go to ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், probably குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங். குல்தீப் யாதவ் 8. உங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல அங்க இருந்து. சோ இவர் 8 ஆனாரா அவர் 8 ஆனா இட்ஸ் ஓகே. சோ குல்தீப் யாதவ் நம்பர் 8, ஹர்ஷ்தீப் சிங் நம்பர் 9, முகமது ஷமி நம்பர் 10 அண்ட் முகமது சிராஜ் நம்பர் 11 இப்படின்னு சொல்லலாமா? இதான் நம்மளோட அப்படிதான் லைன் அப் ஆகும். அண்ட் ரிசர்வ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 4ல வந்து கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், வாஷிங்டன் சுந்தர், இன்னொரு போலருக்கு இடம் இருக்கு. முகேஷ் குமாரா இல்ல நீங்க ஆசைப்பட்ட நிதிஷ் குமாரா தெரியல. நிதிஷ் குமார் ரெட்டியா? இதெல்லாம் தான் வந்து ஆப்ஷன்ஸ் டென்டேட்டிவ் ஸ்குவாட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. பட் பொறுத்து பார்ப்போம். கூடி சீக்கிரம் பிசிசிஐ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் பண்ணிருக்காங்க டேட். ஆக்சுவலி இந்த டைம்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் வந்திருக்கணும், பட் அது வரல. ஏன்னா இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபி நடக்குது, அதை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 19th புஷ் பண்ணிருக்காங்க பிசிசிஐ. hopefully they will have a good tournament. PR பொறுத்து வந்து பார்க்கணும் பத்ரி. அண்ட் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் தான், ஸோ இந்தியாவை சூட் பண்ணணும். பார்க்கலாம், மேபி ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் எடுக்கிறாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் முக்காவாசி ஐ திங்க் இந்த நம்ம ஒரு 15 நேம் பணத்துல 12 வந்து ஐ திங்க் டெஃபினட்டா வில் கெட் இட் ரைட். இந்த மற்ற 2-3 இடம் தான் கொஞ்சம் ஏதாவது வேற யாரையா கூட்டிட்டு வராங்களான்னு, பட் ஐ டோன்ட் திங்க் சோ. முக்காவாசி இந்த ஸ்குவாட் தான் இருக்கும். பேட்டிங் மோரல்லெஸ் செட்னு சொல்லலாம். ஐ திங்க் ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராபபிலி யாரா உள்ள வருவாங்களான்னு தெரியல. ஒரு ஃபாஸ்ட் bowler அண்ட் ஒரு ஸ்பின்னர், இந்த 3 பொசிஷன் தான் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் சான்ஸ் இருக்கு. ஒரு கேள்வி பத்ரி உங்களுக்கு. கருண் நாயர் 4 கன்சிக்யூட்டிவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ மீன் லிஸ்டே ஹண்ட்ரட்ஸ் விஜய் ஹசார்ல 4 கன்சிக்யூட்டிவ். தேவ்தத் படிக்கலும் 4 கன்சிக்யூட்டிவ். இந்தியால வேற யாரும் அது பண்ணது இல்ல. 4 கன்சிக்யூட்டிவ் கருண் நாயர் அண்ட் தேவ்தத் படிக்கல் தான். கருண் நாயருக்கு சீரியஸா ஏதாவது அவர் பேர் அடிபடுமா ஸ்குவாட்ல? சான்ஸே இல்ல பிரதம், ஜோரா அடிபடும். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப பேக்டு மிடில் ஆர்டர். நீங்க யாரை டிராப் பண்ணி விராட் கோலி டிராப் பண்ணி கருண் நாயர் ஆட வைப்பீங்களா? சான்ஸே இல்ல. I don't think it's going to happen. ஏன்னா நிறைய ஆடி பண்ண ஜெகதீசன் கூட தான் போன வருஷம் 5 கன்சிக்யூட்டிவா அடிச்சாருங்க. 5 ரன் அடிச்சாரு. அவர் எங்க எடுத்தாங்க? எதுலயுமே எடுக்கலையே. அவருக்கு ஒரு ரூல், இவருக்கு ஒரு ரூலா? கருண் நாயர் ஒரு ரூலா? பிகாஸ் ஏன்னா இடம் இல்ல. இட்ஸ் நாட் அபவுட் ஹிம் பீயிங் டிஸ்கஸ். ஏன்னா பேட்டிங் இப்போ சுத்தமாவே பேக்டா இருக்கு. இந்தியாவுக்கு ஆல்ரெடி நல்லா அடிச்ச பிளேயரே நம்ம சர்டினிட்டியா இல்லன்னு பேசுறோம். கேஎல் ராகுல் ஆஸ்திரேலியால போய் செமையா ஆடி இருக்காரு. அவரே நம்ம இருக்கிறாரா இல்லையான்னு பேசும்போது டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அடிச்ச ஒரு பிளேயர் டெஃபினட்டா இப்போ வரதுக்கு இடம் இல்ல அப்படின்னு தான். ருத்ராஜ் கைக்வாடும் பாவம் இஸ் பீன் லாஸ்ட். நிறைய பாத்தீங்கன்னா ஒரு இல்ல ஓபனர்ஸ் ரோஹித், ஜெய்ஸ்வால், கில் இருக்கச்ச இடமே இல்ல பத்ரி. அன்பார்ச்சுனேட்லி ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு என்னோட டார்க் ஹார்ஸ் பிக் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ரியான் பராக் ஃபிட்டா இருந்தா ரியான் பராக் ஸ்குவாட்ல இருப்பாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா ஹேண்டி ஆஃப் ஸ்பின்னர் பத்ரி, நல்ல ஃபீல்டர். கம்பீருக்கு ரொம்ப பிடிக்கும் ரியான் பராக. அவர் T20ஸ்லயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு, ஓடிஐஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. ஸ்ரீலங்கால கிரெடிட்டபிளா பெர்ஃபார்ம் பண்ணாரு ரியான் பராக். ஸோ என்னோட டார்க் ஹார்ஸ் பிக் ஃபிட்னஸ், இஃப் இஸ் ஃபிட். ஏன்னா இப்போ ஒரு ஷோல்டர் இன்ஜுரின்னு உட்காந்துருக்காரு வெளியில, விஜய் ஹசாரே ஆடல. இஃப் இஸ் ஃபிட் டார்க் ஹார்ஸ் பிக் ரியான் பராக்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப பயங்கரமான டார்க் ஹார்ஸ் பிக்கா இருக்கு. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் இல்லை, நான் ஷாக் ஆயிடுவேன் அவர் பிக் ஆனா. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன். ஒரு கூகுளியோட முடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மாட்டாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys, see you soon on lot more content. Bye.